Silence. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் வார்த்தையை வெல்லும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பல நேரங்களிலே ஒடுக்கப்பட்டு அல்லது தள்ளப்பட்டு சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்படாது இருக்கிற எல்லா நிலையில் இருக்கிற பெண்களை குறித்து பேசுவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நமக்கு தெரியும், இந்த ஒரு நிகழ்ச்சி இது யூத்துக்கு பண்ணுறோம், அதே மாதிரி இதை கிட்ஸுக்கு பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சியோடையதான ஆடியன்ஸ் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது முழுக்க முழுக்க சகோதரிகளுக்காக சொல்லப்படுகிறதான ஒரு செய்தி. வெறும் சகோதரிகளை மட்டுமல்ல, சகோதரர்களையும் சேர்த்து நாங்கள் அதில் கான்சன்ட்ரேட் தான் பண்ணிகிட்ருக்கிறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பதை உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்க விரும்புகிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம சில காரியங்களை கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவருக்காக எழும்பி விழுப்புற காரியங்கள்லாம் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட மாதிரி காலத்தில் தான் நான் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரத்துக்கெல்லாம் அது ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது நிறைய வலைத்தளத்தில் பார்க்குறேன். இந்த மீடியாவில் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுன்ற யூத்ஸ் எழும்பி இருக்கிறாங்க நிறைய பேர். அதை வர்ஷிப் நடத்துறதுலேருந்து அல்லது ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுலேருந்து நிறைய பேர் பார்க்குறோம். எல்லா யூத்ஸாக எல்லாமே இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுவார் வேதத்தில், வாழ வயது குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு உப்பாக இருக்கிறார்கள் சொல்லி. ஸோ இந்த மாதிரி யூத்தில் எழும்போது அது கர்த்தருக்கு ரொம்ப வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். நாங்கள் வரும்போது ஒரு தாட் இருந்தது. என்ன தாட் இருந்ததுன்னா, ஏஜ் ஆகி வந்தால் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அப்போ தான் அவங்க செய்ய முடியும்னு. அது உண்மையும் கூட, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட், ஆண்டவருடைய நடத்துதல்னு ஒன்று இருக்குது. இப்போ யோசேப்பு பிரதமர் ஆகும்போது, எகிப்துக்கு ஆகும்போது ஒரு 30 வயசு தான். தாவீது ஆகும்போது ஒரு 30 வயசு தான். அப்போது சாலமோன் ஆகும்போதும் சின்ன வயசு தான். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் இருக்கிறதுலே யங்கான அப்போஸ்தலன்னு சொல்கிறாங்க. ஸோ காட் வயசை பார்க்குறத விட அழைப்பதை மேன்மையாக பார்க்குறாரு. ஸோ நீங்கள்லாம் எழும்புறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு கர்த்தருக்குள்ள. சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம சிங்கிள் மதர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டிங்கே பொதுவாக வச்சு பார்க்கலான் இருக்கோம். ஓகே, தனிப்பட்ட முறையில் ஒருத்தராக இருந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடியதான சிங்கிள் பேரண்ட், அது இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். என்னால் ஈஸியாக பேச முடியும். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதோடைய லாஸ் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அவங்களுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமாம், இப்போ கொஞ்சம் மாறியாச்சு. ஆனால் சிங்கிள் பேரண்ட் எல்லா காலகட்டத்திலையும் இருக்காங்க. பர்சன்டேஜ் அளவில் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது. இதுக்கு அவங்க கடந்து வந்த பாதைகள் தூரம், ரொம்ப ஒரு காரியம். நான் ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் கணவன் இல்லை என்றாலோ மனைவி இல்லை என்றாலோ ஈஸியாக குடும்பத்தை நடத்துவது என்பது கூடாத காரியம். ஏன்னா பைபிள் படியே ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி. இது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா காட்ஸ் பிளானை நிறைவேற்றுறதுக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் கல்யாணம் பண்ணாமல் வாழ்க்கையை ஓட்ட முடியாது? முடியும். அதாவது வரம் பெற்றவர்களை தவிர, வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அதுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருந்து கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா அவங்க திருமணமாகாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக கடைசி வரைக்கும் நிற்க முடியும். அதே நேரத்தில் கர்த்தர் இணைச்சி அவங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சுருப்பார். அந்த தரிசனத்தில் ஓடும்போது தான் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது நிறைவேறும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது தேவனால் ஆனதுன்னு ஒன்று இருக்குது, அதே நேரத்தில் மனுஷரால் ஆக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது. இப்போது பைபிளில் ஆகாரம் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆகார எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கர்த்தர் தான் அவங்கள சிங்கிள் பேரண்ட்டாக மாற்றுறாரு இல்லையா? இது சாராளுடைய திட்டமோ கிடையாது, ஆபிரகாம் திட்டமோ கிடையாது. ஆனால் சாராள் சொல்கிறாங்க, ஆபிரகாம் தான் அனுப்புகிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, அடிமையானவன் இடத்துல சுயாதீனம் 2 சேர்ந்து இருக்காது, ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் பேரண்ட்டாக மாற்றப்பட்ட பைபிளில் உள்ள ஃபஸ்ட்டு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆகார் தான். நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக உள்ளவங்க வளர்த்தது எதுவும் பார்த்துருக்கீங்களா? சொசைட்டியில் நம்ம பார்க்குறப்ப நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்ப அவங்கள ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவில் தான் நம்மளுக்கு காட்டுவாங்களே, பிறப்புல இருந்தே நம்ம பார்க்குறப்பே.
அது கொஞ்சம் நான் வளர்ந்த பிறகு தான் புரிஞ்சுச்சு. ஏன் இவங்கள டிஃபரன்ஷியேட் பண்றாங்க? இவங்களும் நார்மல் தானே அப்படின்றது. ஏன்னா நம்ம பெரியவங்க பேசுறப்ப நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம கேட்போம். அப்ப நம்மளுக்கு சின்ன வயசுல இருக்கிறப்போ ஒண்ணும் புரியல அங்கிள். அப்புறம் வளர்ந்த பிறகு தான் இல்ல இவங்க வந்து நான் நெறைய பேசுறவங்கள பார்க்கிலும், அவங்க ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. அந்த சிங்கிள் பேரண்ட்டா இருக்கிற நெறைய பேர் நான் பார்த்ததுல. இவங்க சும்மா பேசிட்டு இருப்பாங்க. நெறையா தவறா கூட பேசி நான் கேள்விப்பட்டுருக்கேன். பட் ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப மெச்சூர்டாவும் ஏன்னா அவங்களோட வாழ்க்கை பயணம் வந்து அவங்கள மெச்சூர்டா மாத்திருதுன்னு நான் நெனைக்கிறேன் அங்கிள். இல்ல அவங்க வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டா இருக்கிறவங்க டபுள் பொசிஷன் வேலை செய்யணும். கட்டாயம். இப்போ கணவனை இழந்தவங்க, கணவனுடைய வேலையும் சேர்த்து செய்யணும். அந்த பிள்ளைக்கு அவங்க தகப்பனாவும் இவங்களே தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. 2 பேர் செய்ற வேலைய ஒரு ஆள் செய்யணும். நம்ம பொதுவா பெண்களுடைய சரீரத்த பலகீனம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? போன எபிசோட்ல கூட பார்த்துருக்குறோம். அப்படி பலகீனமான சரீரத்த உடையவங்க, ஒரு ஆணுடைய வேலையும் சேர்த்து செய்யணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கட்டாயம். வேலைக்கும் போகணும், வீட்டையும் பார்க்கணும். அதே நேரத்தில பிள்ளைங்க வளர்ந்த பிறகு கூட பரவால்ல, கொஞ்சம் வீட்டு வேலைய பார்த்துக்கலாம். ஆனா கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த வேலைய பார்ப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது வேலைக்கு போனாங்க. ஆ போக வர ஒரு நாளைக்கு அவங்க வந்து 13 கிலோமீட்டர் நடப்பாங்க. போக வர. அப்போ வந்து நான் சொல்றது 1970கள்ல 78ல. போக வர அவங்க வந்து ஒரு நாளைக்கு 13 கிலோமீட்டர் நடப்பாங்க. குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு தான் போவாங்க. பஸ்ஸுக்கு வந்து அப்போலாம் 20 காசு, 10 காசு, 30 காசு தானாமா. ஆனா அதுக்கு காசு இருக்காதாம். ஸோ அவங்க போயிட்டு நான் மார்னிங் 9:00 வந்து 5:00, 6:00 வேலை பார்த்துட்டு, திருப்பி நடந்து வருவாங்களாம் தூக்கிட்டு. வர வழியிலேயே ஏதாவது ரோட்ல இருக்கிற காய்கறிகள்லாம் கேட்டு வாங்கி அந்த இது மார்க்கெட்ல வாங்கிட்டு, வந்து சமைச்சு சாப்பிட்டு, அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி காலையில எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு காலைல போவாங்க. இந்த மாரி கிட்டத்தட்ட சில வருஷங்கள் செஞ்சிருக்கிறாங்க எங்க அம்மா. அப்போ ஒரு கணவனுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. படிச்ச வேலைக்கு கிடைக்குது. ஆனா அவங்க மைண்ட் செட்லயும், அவங்க சரீரத்துக்கும் மாற்றம் ஒண்ணுமே வரல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு புரியுது நினைக்கிறேன். அங்கிள். இல்லையா? கட்டாயம். அதாவது இப்போ சம்பளம் அதிகமாயிருச்சு. நடக்க வேண்டாம். பஸ்ஸில போலாம். இல்ல வண்டியில டூ வீலர் எல்லாரும் ஓட்டுறாங்க. எல்லாரும் போலாம். ஆனா இந்த குடும்ப பிரஷர் இருக்குல்ல, அது மாறவே மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த சிங்கிள் பேரண்ட்டா இருந்ததுன்னா, இப்போ ஆகாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அலைந்து திரிந்தாள்னு இருக்கும். கட்டாயம். அந்த அம்மா வனாந்தரத்தில அலைந்து திரிந்தாங்க. அந்த அம்மாகிட்ட நெறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இங்க ட்ராபேக் இல்லாத ஒருத்தருமே கிடையாது. கரெக்ட். இந்த கமெண்ட்ஸா இருக்கட்டும், அல்லது வந்து நம்மள தனிப்பட்ட முறையில பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்ககிட்ட 1000 குறை இருக்கும். ஆனா, போடும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கர பரிசுத்தவான்கள் மாரி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆகாரம் பத்தி பேசணும்னா, அந்த ஆகாரம் வந்து இன்னொரு திருமணம் பண்ணாங்கன்னுலாம் அங்க போடவே இல்ல. அந்த அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி குடுத்தாங்கன்னு இருக்கு. இல்லையா? அந்த இஸ்மவேல் ஓடும்போது, ஒரு 13லருந்து ஒரு 16 வயசுக்குள்ள இருக்கணும். என்னுடைய கணிப்பு. ம். ஏன்னு சொன்னா, 86 வயசுல தான் அவர் பிறக்கிறார் ஆபிரகாம். 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறந்த பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது. இவர் வந்து இஸ்மவேல் என்ன பண்ணிடுறாரு, ஈசாக்க வந்து கிண்டல் பண்ணிடுறார். பரியாசம் பண்ணிடுறார். ம். ஸோ இது வந்து ஒரு 2, 3 வருஷத்துல நடந்திருக்கலாம். இல்ல 1 வருஷம் நடந்திருக்கலாம். அதான் நான் சொன்னேன். 13லருந்து ஒரு 16லருந்து 20 வயசுக்குள்ள உள்ள ஒரு வாலிப பையன் தான் அவரு. அவர தான் விரட்டி விடுறாங்க. அப்ப விரட்டி விடும்போது, ஆ அந்த வாலிப பையன கையில வச்சுக்கிட்டு, அவன வளர்த்து அலைந்து திரிந்தாள்ன்னு இருக்கும். அது வந்து 2 லைன் தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க யார் யாரெல்லாம் ரொம்ப மெசேஜில போட்டு அடிச்சு நவுத்துறோமோ, காட் எல்லாம் அவங்க கூட இருந்திருக்கிறத பார்க்க முடியும். கட்டாயம். ஏவான போட்டு அடிச்சு நவுத்துறோம்ல நம்ம மெசேஜில எல்லாத்தையும். ஆனா, முதல் பேரான குமாரன பெர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் தான் கூட இருந்து பிரசவத்த பார்த்துருக்கணும். அதனால தான் அங்க அங்க வசனம் சொல்லும், "கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன்." அந்த அம்மா. ஆதாமால பிரசவம் பார்க்க முடியாது. அவர் தோட்டக்காரர் தானே. ம். ஸோ அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது கர்த்தர் தான் அந்த இடத்துல. அதே மாரி ஆகாரோடு கூட நீங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்தார்ன்னு இருக்கும். ஆமா. ஒரு பக்கம் ஆகார் இருக்காங்க, ஒரு பக்கம் கர்த்தர் இருக்கிறார். அப்போ ஒரு ஃபேமிலியோடைய ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்த கர்த்தர் எடுக்கிறாரு அந்த குடும்பத்தில. ஆமா. ஸோ இன்னைக்கும் இந்த மாரி அ இருக்கக்கூடியவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இது நானு பிப்ளிக்கலா பார்க்குறோம். லா படி இந்த மாரி அ சிங்கிள் பேரண்ட் ஆனவங்களுக்கு லா படி ஏதாவது இருக்கா நமக்கு? ஆ பொதுவாவே சிங்கிள் பேரண்ட்டா இருக்கிறவங்க, அதுவும் சிங்கிள் மதரா இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம போலாம். அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அவங்கள தேடி போய் நம்மனால பார்க்க முடியாது. நெறைய பேர் விட்டுட்டு போனவங்க தேடி போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த லா படி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கல எத பார்க்கலாம்னா, லீகல் ஐடென்டிட்டி பார்க்கலாம். லீகல் ஐடென்டிட்டி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஐடென்டி கார்டு எதுலயா இருந்தாலும் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது வரும்ல அங்கிள் காலம். அதுல நம்ம ஃபாதர்ஸ் நேம் போடணும். ஆனா, இது போய் அவர்ட்ட கையெழுத்து வாங்குறதோ, வைக்கிறதோ வந்து ரொம்ப கஷ்டம்.
அப்ப இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, லீகல் ஐடென்டிட்டி வந்து அம்மா வச்சுக்கலாம். அம்மாவோட பேரே நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாம். பர்சனலா இண்டிபெண்டன்ட் லீகல் ஐடென்டிட்டி வச்சுக்கலான்னு சொல்லியும் லா குடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து இந்த நீங்க ஒரு சம்பவம் சொல்றீங்கல்ல, இந்த சம்பவத்த வந்து நான் ஒருத்தரோட லைஃப்ல பார்த்தேன். என்னன்னா, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பா கையெழுத்து தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் இருந்துச்சு அப்பலாம். ஆமா. அம்மாட்ட வாங்கக்கூடாது. அப்பா இறந்துட்டா மட்டும் தான் அம்மாகிட்ட வாங்கணும். அப்போ அந்த அந்த பையன் அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு. சிங்கிள் பேரண்ட்டு. அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் வாங்குறதுக்கு காலையில 6 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் நின்னுருக்கான். ஆஃபீஸ் வாசல்ல. எவ்ளோ நேரம்? 6 to 8 வந்து ஷிஃப்ட் அவங்க அப்பாக்கு. இந்த பையன் போயி அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல ஒரே ஒரு சைன் வாங்குறதுக்கு 6 மணி ஷிஃப்ட்டுக்கு உள்ள போவாருன்னு உள்ள போய் நின்னுருக்கான். கையெழுத்து போடாம உள்ள போனவரு, திருப்பி கையெழுத்து போடாமயே வீட்டுக்கு போயிட்டாரு. 6 to கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஒரு சைன் வாங்க அவன் ரோட்ல நின்னுருக்கான். அது அவனுக்கு கிடைக்கல. அந்த சைன் கிடைக்கல. எவ்ளோ மன உளைச்சல். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இத்தனைக்கும் அவங்க அப்பாவ தேடி போய் அவர் இருக்கிற இடத்துல இந்த சைன் வாங்க நின்னுருக்கான். கிடைக்கல. கடைசியா இந்த விஷயம் எப்போ தெரிஞ்சுச்சுன்னா, அந்த பையன் வந்து அம்மா கையெழுத்த ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்பா கையெழுத்த அவனே போட்டான். நீ போடலனா என்ன? ஸ்கூல்ல வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா கையெழுத்த போட்டிருக்க அப்படின்ட்டு. ஆனா அவனுடைய வியூலேருந்து பார்த்தா அவன் செஞ்சது சரி. அவன் என்ன செய்வான்? வேற வழி இல்ல. அம்மா கையெழுத்து போட்டா ப்ராசஸ் ரிப்போர்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி நான் இது அப்படியே இப்ப நீங்க சொன்ன இத வந்து நானு கேட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன். கரெக்ட் அங்கிள். இந்த மாரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாத்தணுன்றதுக்காக தான் இந்த மாரிலாம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. கார்டியன்ஷிப் அதே மாதிரி எப்பயுமே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, அ அப்பா தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி கார்டியன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா, அம்மாவும் நேச்சுரல் பிரைமரி கார்டியனா ஃபர்ஸ்ட் பிரைமரி கார்டியனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அடுத்து டாக்குமெண்டேஷன் நீங்க சொன்ன மாரி நெறைய டாக்குமெண்ட்ல அப்பா கையெழுத்து மேண்டட்டரி. இப்போ ஆப்ஷனல். அப்பா பேரும், அப்பா கையெழுத்தும் ஆப்ஷனலா மாத்திருக்காங்க அங்கிள். ம். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம போன வட்டமே பேசியிருந்தோம். அதுல வந்து இப்ப பொம்பள பிள்ளைங்களுக்கு கிடைக்காது. ஒருவேளை ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு பெண் பிள்ளை தான் பிறந்திருக்குன்னா, அவங்களுக்கு சொத்தே கிடைக்காது. 2 பேருக்குமே கிடைக்காது. எப்படி வாங்க முடியாது. ஸோ இப்ப அந்த இன்ஹெரிட்டன்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி லா வந்து இவால்வ் ஆயி வந்திருக்கு. இது வந்து இப்ப இந்தியால எப்படி வந்திருக்கு? இப்படி வந்திருக்கு. இது வந்து இப்ப இந்தியால வரதுக்கு முன்னாடியே ஃபாரின்ல வந்துருச்சா? இல்ல அங்க முன்னாடி அப்படி இருக்கா? ஏதாவது இருக்கா? மேபி அமெரிக்கால வந்து கட்டாயம் நம்மளோட அட்வான்ஸ் தானே. ஸோ இல்லையா? 2004ல நான் யுகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஹூ இஸ் யுவர் ஃபாதர்ன்னு கேட்கறது அஃபென்ஸ். அதாவது என்ன அப்படி காரணம் என்ன? சிங்கிள் பேரண்ட் அங்க நெறையா இருக்கும். பட் அவங்க வந்து காரண காரியங்கள் நெறையா இருக்கும். வேறையா இருக்கும். அதனால அவங்க அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அப்படிங்கிறத எடுத்துட்டு பேரண்ட் நேம்னு போட்டுட்டாங்க. நீங்க காமனா யார் வேணா போட்டுக்கலாம். அப்பாவ போட்டுக்கலாம், அம்மாவ போட்டுக்கலாம். ஏன்னா அங்க இருக்க சிச்சுவேஷன் வேற. அதுக்காக அவன் என்ன பண்ணாங்கன்னா, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல அந்த 2த்தையும் எடுத்துட்டு பேரண்ட்ன்னு காமனா கொண்டாந்துட்டாங்க. நீங்க அங்க போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்ப நம்ம போட்டிருக்கோம்ல கார்டியன் ஒரு வேர்ட் ஒண்ணு யூஸ் பண்றோம்ல. காரணம் அப்பா, அம்மா இல்ல ஊர்ல இருக்காங்க. இல்ல அப்பா இல்ல, அம்மா இல்ல. அவங்க எடுத்து வளர்க்கப்படுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, கார்டியனுங்க ஒண்ணு கொண்டு வரல. அத வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்கிற யுகேல. அங்கேயே இருந்துச்சு. நீங்க சொல்றது போல இப்ப அந்த குழந்தையோட மன உளைச்சல பார்க்கணும் நம்ம. அதுதான் முக்கியம். ஆ அவங்க பிரிஞ்சதுக்கு அந்த குழந்தை காரணமா இருக்க முடியாது நெறைய விஷயத்துல. அப்ப அந்த குழந்தையோட மன வலிய புரிஞ்சுட்டு தான் அப்படி மாத்திருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆமா. ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு பாதிப்பு இருக்கும். ஏதோ ஒரு பாதிப்பு நடந்ததுக்கு பிறகு தான், அதுக்கான ஒரு சட்டத்த நம்ம ஏத்துவோம். இந்த சட்டமா தான் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன் நான். அதான் இப்ப நம்ம ஏற்கனவே விடோஹுட் பார்த்தனால, அது எப்படி சட்டங்கள் வந்திருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ இது மட்டும் காமனான நெறைய அந்த டாக்குமெண்டேஷன் அதே மாரி வெளிநாட்டுக்குலாம் போனா 3 பேரோட தான் நம்மள கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் சர்நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. இப்ப நம்ம மதர் நேமே நம்ம சர்நேமா போட்டுக்கலாம். அப்படி வேணும்னா. ஸோ அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆமா. பல நேரங்கள்ல வந்துட்டு இந்த சர்நேம் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. நான்லாம் பாஸ்போர்ட்ல ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். சர்நேம் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இப்ப அந்த இடத்துல வந்துட்டு அம்மாவுடைய பேரையும் கொண்டு வரலான்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? ஆமாங்க. பெரிய விஷயம் தான் அதெல்லாம். மிகப்பெரியதான மாற்றம். இப்ப நம்ம பைபிள் படி உள்ள போயிட்டோம்னா, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்போ மாத்தி அம்மா பேரும் இருக்கலாம். அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொல்றோம்ல. இப்போ இத வந்து நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவலாவும் நீங்க அத எடுத்துக்க தியானிச்சீங்கன்னா நெறைய விஷயம் இருக்கும். இந்த பேர் வைக்கிற அதிகாரத்த வந்து கர்த்தர் வந்து ஆதாம் கிட்ட தான் குடுத்தாரு. ஆமா. ஆனா ஆதாம் பேரே வைக்க மாட்டாரு.
ஃபர்ஸ்ட்டு தோட்டத்துக்குள்ள பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஆதாம் பேர் வைப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஏவாள் தான் பேர் வைப்பாங்க. ஏவாள் மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் 99% பேர் வைக்கிற வேலையை வந்து ஆண்டவர் இவங்ககிட்ட தான் குடுத்திருப்பாரு. ஏவாள்ட்ட சொல்லுவாரு. அத விட்டு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, லேயாள் தான் பேர் வைப்பாங்க. ராகேல் தான் பேர் வைப்பாங்க. அப்படியே நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா, எல்லாத்துலயும் கடைசியா வந்து மரியாள் கிட்ட வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் இயேசு பேர் வைக்க ஆரம்பிப்பார். ஆதாமுடைய வேலைய அவர் கையில எடுப்பார். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பல நேரங்கள்ல இந்த சிங்கிள் பேரண்ட்டா இருக்கும்பொழுது, எல்லாவற்றையும் அவங்க செய்ய வேண்டியதாக ஒரு காரியம் இருக்கும். கட்டாயம். நான் வந்து தனிப்பட்ட முறையில நான் ஏற்கனவே சொன்ன மாரி தனிப்பட்ட முறையில சிங்கிள் பேரண்ட்டா இருந்து வளர்க்கவங்களுடைய பிரச்சனைய பார்த்துருக்கேன். பொதுவா ஆண்கள்ல வந்து சிங்கிள் பேரண்ட்டா இருந்து வளர்க்குறவங்க குறைவு. ம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலைக்கு போணும். அந்த நேரத்தில வந்து பிள்ளைய பார்க்கணும். பிள்ளைய தூக்கிட்டு எங்க போக முடியாது? வேலைக்கு போக முடியாது. ஸோ பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஒரு இடத்த கொண்டு வருவாங்க. சித்திங்கிற கான்செப்ட் ஒண்ணு கொண்டு வருவாங்க. ஏன்னா, அதில ஒரு நியாயமும் இருந்தது அந்த காலகட்டத்தில. ஆனா அதே நேரத்தில கணவன் இல்ல, அல்லது விட்டுட்டு போயிட்டாரு, அல்லது இறந்துட்டாரு அப்படின்னா, பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு அல்லது எனக்கு சம்பாதிச்சு போறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இன்னொரு ஆண் துணைய தேடினது குறைவா தான் இருக்கும். ஆமா. பெரும்பாலும் இவங்களே தான் வேலைக்கும் போவாங்க, பிள்ளையையும் பார்த்துக்கொள்வாங்க. ம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதில ஒரு இன்னொரு காரியத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். என்னன்னா, இப்போ மைண்ட் செட் மாறி இருக்கு. முன்னாடி வேற. அதாவது ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு கணவனுடையதான இறந்து போன அல்லது காணாமல் போன அந்த மனைவியோட பிள்ளைய அடுத்து வர பெண் பார்த்துப்பாங்க. ஆனா கொடுமைப்படுத்துவாங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு இறந்து போன ஒரு ஒரு கணவர் இருக்கிறாரு. அவங்களுடைய பிள்ளைய எத்தனை பேர் உண்மையா பார்த்துப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கட்டாயம். அங்க அந்த டிஃபரன்சியேஷன் நெறைய பார்க்க முடியும். பெண்களும் பார்ப்பாங்க. அந்த சித்தி கொடுமைங்கிறது நமக்கு வந்து அ அ நோன் ஒன். சித்தப்பா குடும்பம் இருக்காது. சித்தி குடும்பம் கன்செப்ட்டா இருக்கு. பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது, ஒரு தனி ஆளா நின்னு ஒரு பிள்ளைய வளர்க்கறது, அத கொண்டு போறது, கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாரி நம்ம நீங்க சொன்ன மாரி, நாயின் ஒரு விதவையினுடைய மகன் இல்லையா? அவங்க கணவர் எப்ப இறந்து போனார்ன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைய அவங்க வளர்த்து கொண்டாந்துருக்கிறாங்க. இப்போ அந்த அந்த பையன உயிரோட எழுப்புனதுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கும். அதே நேரத்தில அந்த விதவைக்காக அதனால தான் நான் இன்னொரு விதவையின் மகன்ங்கிறார். இல்லன்னா அவன் பேரையே டைரக்ட்டா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு வாலிபன் இருந்தான் அப்படின்னு ம். சொல்லலாம். ஸோ அந்த அம்மாவுடையதான கவலைய போக்கக்கூடியதான ஒரு கான்செப்ட் தான் அதையும் பார்க்கிறோம். ஸோ எல்லா விதத்திலும் நாம் பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில வசனத்தின்படி நீங்க அந்த வசனம் வச்சிருந்தீங்க இல்லையா? சங்கீதம் 146 9ல குடுத்திருக்காரு. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார்ன்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த இடத்துல திக்கற்ற பிள்ளைகளுக்கும், விதவைகளுக்கும் கர்த்தர் வந்து எப்பவுமே ஆதரவா தான் இருக்காரு. ஆகார்ல ஆரம்பிச்சு, அதில வந்து கடைசி வரைக்கும். அவர் ஆதரவா இருந்து, எல்லா விதத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுகிறவரா இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்த சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு விரும்புறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த இவ்ளோ அட்வான்ஸ்டா நான் சொல்லக்கூடியது படிப்பறிவு வளர்ந்து, இப்போ வேலைகள் எல்லாம் ஈஸியா கிடைக்குது. பெண்கள் வெளிய போறதுக்கான வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் கூட, அ ஒரு பெண் தனியா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது எவ்வளவு சிரமம்ங்கிறத நம்ம பார்க்குறோம். வேலை ஸ்தலத்திலருந்து, வீட்லருந்து, போக்குவரத்துலருந்து நெறைய பிரச்சனைகள அவங்க சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு, அப்படிப்பட்டதான பெண்களுக்கு நாங்க சொல்லக்கூடியதான மிக முக்கியமான விஷயம், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். உங்களுடைய பலகீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். யார் விட்டுட்டு போனாலும் கவலைப்படாதிருங்கள். சில நேரங்கள்ல வந்து நீங்க மொத்தமா நம்பி இருக்கிறவங்க சடனா விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாரி நடக்கும். நடந்திருக்குது நெறைய பேருக்கு. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு சாட்சி சொல்லிட்டு அ இந்த இத ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா, அது என் வாழ்க்கையில நடந்தது. ஒரு இடத்துல வாழ முடியாம எங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி வாழ்க்கைய முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வாழ முடியாது அப்படின்ற இடத்துல பிள்ளைய கொண்டு போயிட்டு ரயில்வே ட்ராக்ல செத்து போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கு கிட்ட போயிட்டாங்க பிள்ளைய எடுத்துட்டு. அப்போ அந்த நேரத்துல ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பக்கத்துல யாரோ ஒரு அந்த கார்ட் அந்த ட்ராக்க சர்ச் பண்றவர் அல்லது அத பார்க்குறவங்க ஒருத்தர் வருவார். அப்பப்ப செக் பண்ணுவாங்க ட்ராக்க. அவர் வந்துட்டு "ஏம்மா இங்கே நிக்கிற நீ? இது எதுக்கு இங்கே நின்னுகிட்டு இருக்கனால?" அவங்க பதில் சொல்ல முடியாம "சும்மா தான் நிக்கிறேன்னா." "இங்கலாம் நிக்கக்கூடாது. போ, போ, போன்னு" சொல்லி விரட்டி விட்டுருக்காரு. அந்த செகண்ட் தான் அந்த சூசைட் பண்ண போற அந்த செகண்ட்ல வந்த மாற்றம். அப்போ அவங்களுக்குள்ளதான ஒரு எண்ணம். நம்ம ஏன் வாழக்கூடாது? நம்ம ஏன் இந்த பிள்ளைக்காக வாழக்கூடாது? நம்ம ஏன் இந்த பிள்ளைய வளர்க்கக்கூடாதுன்னு எடுத்த தீர்மானம். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஊழியக்காரனா உங்க மத்தியில வந்து உட்கார்ந்திருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக
உங்களுக்காக அல்ல உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நாளைக்கு உங்கள் பிள்ளை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த இடத்திலும் கர்த்தர்கிட்ட எண்டுங்கிறதே கிடையாது. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அவர் முடிந்ததையும் மீண்டும் துவக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மரித்து 3 நாள் ஆனாலும் நாறி போனாலும் அந்த சரீரத்தை மீண்டும் உயிரோடு கூட கர்த்தரால் கொண்டு வர முடியும். ஆகவே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், யாரும் இல்லை, நம்ம வாழ்க்கை தொலைஞ்சிருச்சு, இனி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒருவேளை ஆகாரை போல் அலைந்து திரிகிறது. எல்லாரும் விட்டாச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் திக்கற்றவன, விதவையாக, கைவிடப்பட்டவளா, கைம்பெண்ணாக நான் இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கிறதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். இந்த மாதிரி ஆண்டவர் வாசல் திறந்து வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆசீர்வதிக்கவும் பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் யாரையும் சாகிறதுக்காக படைக்கலை, அதுவும் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு கர்த்தர் படைக்கவே இல்லை. எல்லாரும் வாழணுன்றது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. அதனால் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அதை நடத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மா. தேங்க்யூ. Praise the Lord.